நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயின் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் நம்மோடு அவர்தம் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்று சிங்கராட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகி வேள்விமலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயகமூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போல மயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமனருப மகேந்திர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. திகட சக்கர சமூகமைந்துள்ளார் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிவேனும் பாகும் மறுப்பு இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் என்ற வகையிலே அவரை வணங்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமலாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் அணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை என்ற வகையிலே ஆக விநாயக பெருமானை பணிந்து பணியை தொடர்வோம். ஆணை முகத்தான் அரண் 5 முகத்தான் மகன் 6 முகத்தானுடன் அவதரித்தான். ஆணை முகத்தான் 5 முகத்தான் மகன் 6 முகத்தானவன் ஆணை முகத்தான் அரண் 5 முகத்தான் மகன் 6 முகத்தானுடன் அவதரித்தான்.
முகத்தானுடன் அவதரித்தான் வெள்ளை உள்ளம் என்னும் வீட்டில் குடியிருப்பார் தோறும் வந்து வரம் அளிப்பார் வெள்ளை உள்ளம் எல்லும் வீட்டில் குடியிருப்பார் தோறும் வந்து வரம் அளிப்பார் மண்ணிலும் அவள் மண்ணிலும் அவள் முகத்தான் அறம் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தான் நாதமே அவன் தொடக்கம் உலகமெல்லாம் அவன் அடிப்பினிலே அடக்கம் நீர் வாழ்க்கை கடலை கலக்குவான் கையாளக்கும் அருமுகத்தானுடன் விற்பதன் அருளால் தேவயாகம் பிரம்மயாகம் பிதுர்யாகம் சதுர்யாகம் புத்திரகாமேஸ்தி யாகம் அஸ்வமேத யாகம் மானுட யாகங்கள் இப்படி பல யாகங்களை செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம் யோகத்துக்கு விரோதிய செய்போகம் போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம் பெரிய கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்லபிரானாருக்கு வாய்கோபுர வாசல் கள்ளப்புலனைந்தும் காணா மணி விளக்க தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்தில் இடைகளை பின்களை சுழுமுனை ஆகிய மூன்றின்பால் சுவாசமான காற்றை ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளன் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனுக்கு கூற்றை உதைக்க குறியதுவாமே என்று திருமந்திரம் நமக்கு சொல்லுது. என்ன காரணம்? இந்த பிராணயாமம் என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி ஒழுங்கா சரியா நேரத்துக்கு கடைபிடிச்சு இருந்தோம்னா மூச்சு இன்னமும் நீண்ட ஆயுள் வளருமா யம தர்மனியை எட்டி உதைக்கலாம் கூற்றுவன் வந்தால் எட்டி உதைக்கக்கூடிய தன்மை வந்துவிடும் என்று சித்தர்கள் ஆய்வு சொல்லுது. அப்படியா இருக்கிறான்? எல்லாம் அவசர கதியா போச்சு. எதுவும் நிதானமா சரியா செய்யறமானா இல்ல. அவசர காரியம் கெட்டு போயிரும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அவசர காரியம் கெட்டு போயிடும். மூச்சு இறைக்க 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 மூச்சு அதிகமா வெளியில போக போக ஆயுள் குறைந்து கொண்டே வருகிறது. அதனாலதான் ஞானிகளுக்கு வருஷத்துக்கு ஒரு மூச்சு விடுறதெல்லாம் ஞானிகள் இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்க முடியுமா? நம்மளால ஒரு நிமிடம் நம்மளால மூச்சு அடக்கி இருக்க முடியுதா? சும்மா இருந்தாவே இருக்கிறது இல்லை. ஆமா, சும்மா எரியா சத்தம் போடாமன்னா அப்பதான் வேகமா சத்தம் போடுறது. என்ன உண்மை இப்படி வந்திருக்கல? என்ன விஷயம்? சும்மா தான் வந்தான். என்ன சும்மா வந்தான்? அவன் என்ன ஒரு சத்தம் கேட்குது? ஒன்றும் இல்லை, அதுவும் சும்மா தான் சத்தம். ஏப்பா என்ன இப்போ ஒரே மாதிரி ஒரே கூட்டமா இருக்கு? அதுவும் ஒன்றும் இல்லை, சும்மா தான். அப்படின்னா எல்லாத்துக்கும் சும்மா சும்மான்னு சொன்னா அதுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு. இல்லைன்னு சொல்றதுக்குள்ள ஒன்று இருக்குல்ல. ஒன்று இல்லாமல் மற்றொன்று உருவாவதில்லை. அதனால இந்த காலங்களிலே ரொம்ப ஆன்மீகம் என்ன காரணம்? ஆன்மீக கேள்விக்குறியா போய்கிட்டு இருக்கு. பக்தி என்பது கேள்விக்குறியா போச்சு. எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்துச்சு நம்ம வரும்போது. கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து ஆடினாங்களே, ஆண்களும் பெண்கள் எல்லாம் ஆடிய கூட்டம். ஆமா, ஆடலாம் ஆடுறது. நடராசர் தான் இந்த உலகத்தை எம்பளவானம் என்று சொல்லக்கூடிய திருச்சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய தில்லை எம்பலம் நடராஜ பெருமான் இந்த உலகத்தை இயக்குகிறார் என்று புராணங்கள் இதிகாசங்கள் ஆன்மீகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எப்படி? கண்ணாடியில நிழல் அசையணும்னா உடையவன் அசையணும். கண்ணாடியில இருக்க நம்ம முகம் அசையணும்னா நம்ம அசையாம இருந்தா அதுவும் அசையாம இருக்கும். நம்ம அசைஞ்சா அதுவும் அசையும். அவன் அசைந்தால் அசையும் அகிலம் இல்லாமே என்றபடி நடராஜ பெருமான் ஆட்டுவிக்கிறார். இந்த உலகத்திலே இந்த பூமி சுழன்று கொண்டே இருக்கிறது. இந்த பூமியில நாம் சரியாக செம்மையாக இருக்க வேண்டும். நல்ல எண்ணத்தோடு நல்ல சிந்தனையோடு நல்ல
பக்குவத்தோடு இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது இந்த வாழ்க்கை பக்குவப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஆன்மீகம் மிக முக்கியம். அந்த ஆன்மீகம் தான் நல்ல சிந்தனையை கொடுக்கும், நல்ல புத்தியை கொடுக்கும், நல்ல பக்குவத்தையும் கொடுக்கும். ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்வி மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். கற்றதனால் ஆய பயன்கொள்வான், கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் நற்றால் தொடரன் என்று பாடுகிறார். அப்படிப்பட்ட இறை சிந்தனையோடு இல்லாத எந்த செயலும் வெற்றி பெற்றதாக வரலாறுகள் இல்லை. அப்படி வரலாற்றில் இடம்பெற வேண்டும் என்றால் நிறைய தியாகங்களை செய்ய வேண்டியது இருக்கும். ஒன்றை இழந்தால்தான் இன்னொன்றை பெறுத முடியும். ஒன்றையுமே இழக்க முடியாதவர்கள் பெரிதொன்றை அடைய முடியாது என்பது சான்று. ஆகையினாலே இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அழகான இடம் வேள்விமலை சாரல். இங்கே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றார். வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாராதே வினை என்று அருணகிரியார் பாடுகிறார். அந்த அருணகிரியாருடைய வாக்கின்படி முருகப்பெருமான் இங்கே குடிகொண்டிருக்கின்றார். முருகனை வணங்கி பிறகு பணியை தொடர்வோம். கடலில் கருவாகி புனலில் உருவான கந்தன் ஊர் எந்த ஊர், கடலில் கருவாகி புனலில் உருவான் கந்தன் ஊர் எந்த கனவு மரமாக சிவமூர் நினைக்கின்ற மனிதர்களின் சிந்தையூர், ஆறு மனிதர்களின் சிந்தையூர். எல்லாம் பழனிக்கு பாத யாத்திரைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பாத யாத்திரை பாதி யாத்திரையில முடிஞ்சு வருது. சில நேரத்தில் முழுமையா போய் திரும்பி நடந்து வந்ததுன்னா சரியா இருக்கு. போகையில் நடக்கிறது, வரையில பேருந்துல வந்துடுறான். இருந்தாலும் பழனி ஆண்டவன் 12 கையில அருவமும் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரமவான் என்ற சோதி புலம்பதோர் மேனியாகி கருணை கூறும் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தவர்கள் உலக உயிர் என்று கட்சியை பற்றி வாச்சியார் பாடுறார். என்ன அர்த்தம்? கரங்கள் 12 கொண்டு 2 கையால கொடுத்தா 10, 12 கரங்களாலே
இறைவன் நமக்கு அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறான். வள்ளல் பெருந்தகை முருகப்பெருமான். அந்த முருகனுக்கான நிகழ்வு வேள்விமலை சாரல். இங்கே முருகன் குடிகொண்டிருக்கின்றார். இங்கே குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் குறிப்பெருங்கி நன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையெல்லாம் நல்மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவனை மரம் என்று விவேக சிந்தாமணி கூறுகிறது. சபையில ஒரு கடிதத்தை வாசிக்க தெரியாதவன் என்ன அர்த்தம்? கண்ணிருந்தும் குருடுங்கிறாங்க. கண் இருக்கு எல்லாருக்கும், படிக்க தெரியலன்னா கண் பார்வையற்றவன் ஒரு அர்த்தம் இருக்கு. படிக்க தெரியலன்னா அது அறியாமை தானே. அந்த அறியாமையை போக்குறதுக்கு கல்வி செல்வம் மிக நிலையானது. ஆனால் கல்விக்கும் அறிவுக்கும் இந்த சம்பந்தம் இல்லை. அது வேற இது வேற. அதனால தனித்திறன் ஆற்றல் தான் மக்களை வெளிப்படுத்துகிறது. அந்த வகையில் இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி ஆக பாலனைத்து பொய்யனவை என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிதுனார் தாய்மானவ சாமி. வாசற்படைந்து கடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்பட மாட்டேனார். உருக்கமுட அன்னம் இருக்குமிடம் தேடி வந்தால் உண்பேன், இல்லை என்றால் இல்லை என்ற எண்ணத்தோடு இந்த இடத்தினுடைய சிறப்பிலை வாழ்ந்த மகான்கள், எண்ணற்ற தியாகிகள், இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்காக எத்தனையோ பேர் உயிர் விட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் மறந்துவிட்டு கிடைச்ச சுதந்திரத்தை துச்சமான மதித்து என்ன செஞ்சு விட்டுருக்கிறான்? ஜனநாயகமாக இருக்கு என்பதை நினைக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறான். நீங்க ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் மாணவனை பார்த்து கேட்கிறாரு ஒரு கேள்வி. ஆனந்தூர் சீமாட்டி வளையல் கடையினுடைய உரிமையாளர் ரூபாய் 201 வழங்கியிருக்கிறார். அன்னார் அவர்களுக்கு நன்றி. உளமார்ந்த வணக்கம். சீமாட்டி என்று சீமாட்டியாக இருக்க கடவுள் வாழ்க வாழ்க வாழ்க. அப்படி வாத்தியார் கேட்கிறாரு, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா உங்களுக்கு உண்டு? ஆமா இருக்கிறாரு, அவர் தான் உலகத்தை படைச்சார் அப்படின்னு மாணவன் சொல்றார். மாணவன் சொன்ன திரும்ப கேட்கிறார், கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சாருன்னா சாத்தான படைச்சது யாருன்னு கேட்கிறார். மாணவனுக்கு பதில் சொல்ல தயக்கம், கொஞ்சம் தயங்குறாரு. திரும்ப மாணவன் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆசிரியர் கேட்கிறார், ஐயா நான் ஒரு கேள்வி கேட்கலாமா, அனுமதி உண்டா? ஆசிரியரை அனுமதிக்கிறாரு. குளிர்நிலை என்பது பற்றி உங்களுக்கு என்னன்னு கேட்கிறார். மாணவன் கேட்கிறான், குளிர்நிலை உண்டா? ஆமா இருக்கு, குளிர் இருக்குல்ல அப்படின்னு சொல்றாரு. குளிர் இப்ப எல்லாருக்கும் குளிர் இல்ல, குளிர்நிலை இருக்குன்னு சொல்றாரு ஆசிரியர். மாணவன் சொன்னா இல்ல தப்பு, குளிர்நிலை இல்லை, வெப்பம் குறைவுதான் குளிர்நிலை உண்டாகுது. ஆக வெப்பம் குறைய தண்ணி எப்போது இருக்கிற வெப்பத்தை விட குறைஞ்சிச்சுன்னா நமக்கு குளிர் ஏற்படுது. அதனால குளிர்நிலைன்னு ஒண்ணு தனியா இல்லைன்னு மாணவன் சொல்றேன். அடுத்தபடியா ஒரு கேள்வி வைக்கிறேன், இரவுன்னு ஒண்ணு உண்டா? ஆமா இருக்குல்ல, இரவு பகல் இருக்கு, இரவு இருக்குல்ல. இரவுன்னு ஒண்ணு இல்ல, பகல் வெளிச்சம் எங்க குறையுதோ அங்க இருள் வந்துடும் அப்படின்னு சொல்ற மாணவன் யார் தெரியுமா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி. அவன் தான் இந்த உலக பேற்று மாமேதையாக வளர்ந்தான். எந்த சிந்தனையும் ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டும். புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சவர் யார் தெரியுமா? அவர் ஐசக் நியூட்டன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இது ஐசக் நியூட்டன். மரத்தில் உட்கார்ந்து இருக்காரு, மேல இருந்து ஒரு பழம் விழுகுது. விழுந்த உடனே யோசிக்கிறாரு, ஆகா என்ன மேல இருந்து எப்படி கீழே விழுகும் அப்படின்னு யோசிச்சு ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது புவியீர்ப்பு விசைன்னு ஒண்ணு இருக்கு. குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் எந்த பொருளா இருந்தாலும் கீழே வரும். அந்த குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல போயாச்சுன்னா அப்புறம் மேலே தான் நிற்கும், கீழே வராது. அந்த காற்று அழுத்தம் மேல இல்லைன்னு அதை செய்து கண்டுபிடிச்சவர் ஐசக் நியூட்டன். அவ்வளவு பெரிய விஞ்ஞானிக்கு ஒரு விஷயம் தெரியல. ஆமா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஏதாவது ஒரு குற்றம் ஒரு குறை இருக்கும்ல. அது போல என்ன பண்றாரு, அவர் ஒரு ஆய்வு கூடம் வச்சிருக்கிறார். ஆய்வு கூடத்துக்கு எப்போதும் ஆய்வு பண்ணிட்டு இருக்க, சுத்தி சுவர் இல்லாம இருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணுது, ஒரு பூனை அந்த வழியா வருது. பூனையை கூப்பிட்டு அவர் ரொட்டி துண்டு போடுறாரு. அது அப்படியே பழக்கமாகுது. எப்ப பார்த்தாலும் அந்த பூனை அந்த இடத்துக்கு வந்துடும். பூனையும் அவரும் ரொம்ப நெருக்கமாகிறாங்க. பூனை வந்து அவர் இல்லாம இருக்காது, அவர் இல்லாம பூனை இல்லாம அவர் இருக்க மாட்டார். அந்த அளவுக்கு நெருக்கமாயிருச்சு. இப்ப என்ன, ஆய்வு கூடத்துக்கு பாதுகாப்பு வேணும்னு சுவர் வைக்கலாம்னு சொல்றாரு. சுவர் வைக்கிறதுக்கு சொல்ற போது ஐசக் நியூட்டன் கொத்தனாரை கூட்டு சுவர் வைக்க சொல்றாரு. சுவர் வச்சுக்கிட்டே வராரு. வாசப்படி ஒரு பக்கம் இருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல வரும்போது சொல்றாரு ஐசக் நியூட்டன், ஐயா இந்த இடத்துல ஒரு பெரிய துவார ஓட்ட வைங்க, சன்னல் வைங்க. ஏன்னு கேட்கிறாரு. தினமும் ஒரு பூனை நம்ம ஆய்வகத்துக்கு வரும், நான் அதுக்கு பழங்கள் ஏதாவது கொடுப்பேன். அதனால அது பாதையை நம்ம அடைச்சிட வேண்டாம், பூனை வர்ற பாதையை அடைக்க வேண்டாம்னாரு ஐசக் நியூட்டன். இங்க யானை வர்ற பாதையை அடைச்சு பிடிச்சி சிவராத்திரி கொண்டாடுறாங்க. நமக்கு அதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்போ அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். ஆனாலும் பாருங்க, அவர் சொன்னாரு வைங்கன்னாரு. சரின்னு அந்த இடத்துல ஒரு ஓட்டையை வச்சுட்டு சுவர் வச்சுக்கிட்டே வர்றாரு. சுவர் வச்சுக்கிட்டே வர்ற பொழுது மீண்டும் ஒரு சன்னல் வைக்க சொன்னார். எதுக்குன்னு கேட்டாரு கொத்தனார். ஏற்கனவே ஒரு சன்னல் வச்சாச்சு, வாசப்படி வேற இருக்கு, அப்புறம் எதுக்கு இன்னொரு சன்னல்னு கேட்டார். இல்ல அதுல பூனை வரும், இந்த சன்னல்ல பூனையோட குட்டி வரும், அதுக்காக வைக்க சொன்னேன்னாரு. இப்ப கொத்தனார் ஒரு கேள்வியை கேட்டார் ஐசக் நியூட்டனை, ஏயா பூனை வந்த பாதையில பூனை குட்டி வரக்கூடாதுன்னா இருக்கு, தனியாக ஒரு பாதை வைப்பாங்க. அவருக்கு சிந்தனையும் முடியல. அத்தோடு அமைதியானாராம். கடைசி அந்த பூனை தான் ஐசக் நியூட்டனுடைய ஆய்வகம் எரிகிறதுக்கு காரணமா இருந்தது. இப்படி தாவி குதிக்கிற போது வச்சிருந்த ரசாயன பொருட்கள் ஒன்றோடு மோதி தீ பிடிச்சி எரிஞ்சதாக நமக்கு வரலாறுகள் கற்பிக்குது. என்ன செய்யறான், ஏன் செய்யறான், யாரோட சேர்றான், கூட்டணி வைக்கிறதுல பலமான விஷயமா இருக்கு. பிறகு நேரடி இருக்கா இல்லையா? யாரோட கூட்டணி? மருதமணி கார்த்திகராஜா கூட்டணி பார்த்தீங்களா இல்லையா?
என்னென்ன நடக்குது, எதுக்கு கூட்டணி போடுறாங்கன்னே தெரியல. சரி, எல்லாம் நன்மைக்கு தான். எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. எது நன்மை, எது நல்ல? உங்களுக்கு விரல் போயிடுச்சாமே, நல்லா இருக்கீங்களா, சரியாயிடுச்சான்னு கேட்கணும்ல. கேட்கல. அவர் வாட்டில் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இப்படி தெரிஞ்சாரு. இப்போ ஆள் விட்டு கூப்பிட்டு மன்னர் இந்த மந்திரியை வர சொல்லு, என்ன கண்டு காணாம தர்றான், எனக்கு விரலே போச்சு, ஒரு வார்த்தையோட கேட்காம தர்றானே அப்படின்னு கூப்பிட்டு கேட்க சொன்னா, ஏயா மந்திரி, எனக்கு விரல் போன விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏயா ஒரு நலம் கூட விசாரிக்காம ஏன் போச்சு எப்படி போச்சுன்னு கூட கேட்காம தெரியும். என்னன்னு, எல்லாம் நன்மைக்கு மன்னான்னு. வேண்டா, எனக்கு விரல் துண்டா போனது உனக்கு நல்லதா தெரியுதா? எல்லாம் நன்மைக்கா உனக்கு தெரியுது? காவலரே, மந்திரியை கொடுத்து 6 மாதம் சிறையில் அடைங்கன்ட்ட. மந்திரிக்கு 6 மாதம் சிறை தண்டனை. சிறை தண்டனை சொன்னோடனே அப்பவும் சும்மா போகல, மன்னா அதுவும் நன்மைக்கேன்ட்டு போனார். விரல் போனது நன்மைக்குன்னாரு, மந்திரி சிறையில் அடைக்கப்பட்டது அதுவும் நன்மைக்குன்னு போய் சிறையில் அடைப்பட்டாச்சு. இப்போ 2 நாள் கழிச்சு மன்னர் வேட்டைக்கு போகலான்னு மந்திரி தான் சிறையில் அடைச்சாச்சே. படை பரிவாரத்தோட காட்டுக்குள்ளே போகிறாரு. போகிற போது அங்கே பெரிய விலங்குகள் வந்தது, அடித்தாங்க, வேட்டையாடினாங்க. பெரிய மிருகத்தை பார்த்து எல்லாம் செதறி ஓடி போச்சு. மன்னரும் பயந்து போய் ஒரு இடத்துல நிற்கிறாரு. அந்த நேரம் பார்த்து இந்த காட்டுவாசிகள்னு சொல்கிறவங்க வந்து மொத்தமாக வந்து மன்னரை தூக்கிட்டு போயிட்டாங்க. மன்னரை தூக்கிட்டு போனால் அங்கே ஒரு தேவதை, வன தேவதை, அதுக்கு திருவிழா, நரபலி கொடுக்குற வழக்கம். நமக்கு நரபலிக்கு ஆள் கிடச்சி போச்சு, வெட்டுறான்னு முடிவு பண்ணி கழுத்து தலையில் தண்ணியை ஊற்றி கழுத்தில் மாலையை போட்டு வெட்ட போகிற நேரம் பார்த்தா கையில் ஒரு விரலில் பாதி இல்லை. பாதி விரல்னா ஒச்சம்ல, ஒச்சமான மனிதனை வெட்டக்கூடாது, நம்ம சாமி ஏத்துக்காது, விரட்டி கொடுங்கன்னு விரட்டிட்டாங்க. இப்ப மன்னர் அரண்மனைக்கு வந்துட்டாரு. இப்போ ஒரு சந்தேகம் வந்துருச்சு, எல்லாம் நன்மைக்கு நன்மைக்குன்னு நம்மளை விட்டுட்டாங்க விரல் இல்லாதனால. அது சரி, அது நன்மைதான். ஆனா மந்திரி சிறைச்சாலைக்கு போற போது நன்மைக்குன்னு சொல்லிட்டு போனானு. முதல்ல சிறையில் இருந்த மந்திரியை வர சொன்னார். மந்திரி வந்தேன். மந்திரி வந்தோடனே கேட்கிறார், ஏயா நீ எனக்கு விரல் போனது நன்மைக்குன்னு சொன்ன, அது நன்மைதான். நான் உன்னைய விட்டுட்டு காட்டுக்கு போனேன், என்னை பிடிச்சிட்டு போனவங்க ஒச்சமாக இருக்கிறதுனால என்னை தப்பிக்க விட்டாங்க, அதனால அது நன்மை எனக்கு. இப்போ நீ சிறைச்சாலைக்கு போனியா, அதுவும் நன்மைக்குன்னு சொன்னியே, எதுக்குன்னு கேட்டார். என்ன பண்ணா இது கூடவா தெரியாது உங்களுக்கு? நான் உங்கள் கூடவே இருந்தேன்னா நானும் உங்கள் கூட வந்திருப்பேன். உங்களை பிடிச்சிட்டு போனவங்க எல்லாரும் மாதிரி நான் விட்டுட்டு போயிருக்க மாட்டேன், உங்கள் கூடவே இருந்திருப்பேன். என்னையும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. 2 பேர் தலையும் தண்ணியை ஊற்றி கழுத்தில் மாலையை போட்டு வெட்ட போகிறது உங்களை விட்டுருப்பாங்க. எனக்கு ஒச்சம் இல்லை, அதுக்கு பதிலாக என்னையே போட்டிருப்பாங்களே. அப்போ நான் உள்ளே இருந்தது நன்மைதானேன்னாரு. சில நேரங்களில் கெட்டது நல்லதாக நடக்கும், நல்லதும் கெட்டதாக நடக்கும். அப்போ நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து, நம்ம கொடுக்குற விஷயத்தை பொறுத்து இந்த பிரபஞ்சம் ஒன்று கொடுத்தா 4 திருப்பி கொடுக்கும். அதான் ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு. அதனால எதை இழைக்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப வரும் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த மனித சமூகம் பண்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது ஒன்றை வைப்பா. ஆடாதாரே கண்ணா ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, ஆட்டு வைத்தால் ஆடாதாரே கண்ணா ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. நடத்தோ நாடகத்தில் போற்றுவிட்டேன் பாசத்தாலே. ஆட்டு வைத்தால் ஆடாதாலே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாலே கண்ணா. நன்மை செய்து துன்பமாகும் உள்ளம் கேட்பே. ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா.
கொண்டே துன்பமெல்லாம் விலகும் கண்ணா ஆட்டி வைத்தார் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா ஆடாதாரே கண்ணா ஆடாதாரே. நன்றி நன்றி நன்றி. கை தட்டலாம். குளிர் விடணும்னா ரொம்ப பேருக்கு குளிர் விட்டு போச்சு, அது வேற விஷயம். ஆனாலும் குளிர் நமக்கு ரொம்ப வாடகை என்ன ஆகுது, இந்த வெப்பம் குறைய குறைய குளிர்நிலை அந்த விஞ்ஞானி சொன்னது மாதிரி நமக்கு அதிகமா இருக்கு இந்த வருஷம் இல்லையா? உட்கார்ந்து இருக்க முடியல. இந்த கட்டடத்துக்குள்ள இருக்கும் போதே இப்படி இருக்குன்னா இன்னும் வெளியில உட்கார்ந்து உங்களுக்கு எவ்வளவு சிரமம். இதை விட கிடுகு கொட்டாய்கள் இருந்தா அது எவ்வளவு சிரமம். ஒவ்வொரு நிலையும் கடந்து வர்றதுக்கு வாழ்க்கைக்கு எவ்வளவு சிரமங்களும் தத்துவங்களும் ஒவ்வொரு நிலையும் நமக்கு கடந்து வர வேண்டியது இருக்கு. அப்படி கடந்து வர்ற பொழுது நாளைய தலைமுறைக்கு நாம என்ன சொல்லி கொடுக்குறோம்? நீங்க பாருங்க, அந்த காலத்துல பொண்ணு பார்க்க போறவங்க, பொம்பளை பிள்ளைய பொண்ணு பார்க்க போறவங்க ஒரு பயிற்சி வைப்பாங்களாம், சோதனை. அந்த பொண்ணு அது மாதிரி நடந்துக்கிட்டா அதுக்கு தகுந்த முடிவு எடுத்துருவாங்களாம். பொண்ணு பார்க்க வர்றாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு சொன்ன உடனே பொண்ணு வீட்டில் ஒரு பெரிய குத்து விளக்கு வச்சு அதுல திரி போட்டு எண்ணெயை ஊற்றி வச்சிருப்பாங்களாம். இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வந்தோடனே மாப்பிள்ளை வீட்டில் யாராவது ஒருத்தன் அந்த பண்ணை பரிசோதிக்கிறதுக்கு, அம்மா அந்த குத்து விளக்கு ஏற்ற சொல்லுங்க பொம்பளை பிள்ளைய. யாரு பொண்ணு? அந்த அம்மா அலங்காரம் பண்ணி பொண்ணு வந்து குத்து விளக்குல இருக்கிற திரிய பத்த வைக்கணும் இல்லையா? இப்ப வந்த உடனே அதை பத்த வச்சா உடனே பிடிக்காது. ஏன்? ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கனால திரி முழுதும் நனைஞ்சிருக்கும். திரி முழுவதும் நனைஞ்சிருந்தா உடனே தீக்குச்சியை பத்த வச்சோன்னு பத்தாது. அப்ப என்ன செய்யணும் பொம்பளை பிள்ளை? அந்த திரியை கொஞ்சம் நசுக்கி விட்டு அதுக்கப்புறம் பத்த வச்சா உடனே பிடிக்கும். அதை வேலையை செய்யறா அந்த பொண்ணுன்னு பார்ப்பாங்க. அப்புறம் அந்த திரியை நசுக்கி விட்டதுக்கு அப்புறம் அந்த கையில என்ன இருக்கும்ல, அதை என்ன செய்யுதுன்னு கவனிப்பாங்களாம். அந்த பொம்பளை பிள்ளை படக்குன்னு தலையில தடவுச்சுன்னா இந்த பொம்பளை பிள்ளை தலையை சுத்தமா வச்சுக்காது. தலை எந்த நேரமும் என்ன பிசிக்காத்தான் இருக்கும் போல இருக்குன்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். ஒருவேளை தலையில தடவாம அந்த கையை இந்த பக்கமா துணியில தடச்சிருச்சுன்னா இந்த பிள்ளை குளிக்கவே குளிக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். அதையும் மீறி அந்த கையை தலையிலையோ துணியிலையோ துடைக்காம அப்படி சுவத்துல தடவிச்சுன்னா வீடு சுத்தமாகவே வச்சுக்காது இந்த பிள்ளை அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். அதை விடவும் இன்னும் பாருங்க, ஒருவேளை கையை இந்த மாதிரிலாம் செய்யாம அந்த விளக்குலயே தொடச்சி வச்சுட்டா அந்த விளக்கு என்னைக்கு சுத்தமா இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அதையும் விட இன்னொரு வேலை இருக்கு. யாரையாவது கூப்பிட்டு துணி எடுத்துட்டு வாங்க கையை துடைக்கணும்னு கேட்டுச்சுன்னா அந்த பிள்ளை வேலையே பார்க்காது, அடுத்தவங்களுக்கு வேலை சொல்ற ஆளாத்தான் இருக்கும் போல இருக்குன்னு முடிவு பண்ணுவாங்களாம். அப்ப என்ன செய்யணும்? விளக்கு ஏற்ற வரும்பொழுதே அந்த பொம்பளை பிள்ளை என்ன செய்யணும்? கையில ஒரு துணியோட வந்து தொடச்சிட்டா எல்லாத்தையும் பக்குவமா சரி செய்யக்கூடிய பொண்ணுன்னு அப்படி பொண்ணு எடுத்துக்கிட்டு போன காலமெல்லாம் இருந்துச்சா நம்ம நாட்டுல. எவ்வளவு பெரிய வழக்கம் இருந்தது, பழக்கம் இருந்தது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம், வைத்ததர் கல்வி மனப்பழக்கம், நித்த நடை நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும். கொடுத்தால் கிடைக்கிறது அன்பு. அதனாலதான் கொடுத்து 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 கடை 7 வள்ளல், இடை 7 வள்ளல், தலை 7 வள்ளல், 21 பேர். பணமா இல்ல யாருக்கிட்டையும் கொடுக்க மனசு இல்ல. பணம் யாருக்கிட்ட இல்ல. நாட்டுல 100 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறேன். நாட்டையே பல ஊரா போட்டாங்க. பாத்தீங்களா இல்லையா? எவ்வளவு கொடுமையா இருக்கு. நானும் பல ஊர்ல பேருந்து நிலையத்துல கழிவறை ஒழுங்கா இல்லைன்னு சொன்னேன். திருச்சி போனேன், நேற்று ஈரோடு போய் வந்தேன். புது புது பேருந்து நிலையங்களை கட்டி பேருந்து நிலையம் இருக்கிற இடங்கள்ல கடையில் இல்லை, அது ஒரு பக்கம். ஆனா கழிவறை சுத்தமா வச்சிருக்காங்க. நம்ம ஆளுக போறவங்க அதை படுத்துற பாடு, எச்ச துப்புறது, கண்டறது, எதை வேணாலும் பண்றது. அது சுத்தமா வச்சுக்க நம்மளும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும்ல. அரசாங்கம் ஒரு வேலையை செய்யுதுன்னா அதுக்கு நம்மளும் உறுதுணையா இருந்தா தான் அந்த பொருளும் அந்த இடமும் சரியா இருக்கும். அதெல்லாம் இல்லாது நம்ம எதை வேணாலும் செய்யலாங்கிற சிந்தனையும் நம்மளுக்குள்ள உள்ள மாற்றமும் ஏற்ற தாழ்வுகளும் தான். சிங்கப்பூர் போற அங்கேயும் குடிச்சிட்டு கிடக்குறேன் நம்ம ஆளு. பெரிய வேதனை. நம்ம பிள்ளையெல்லாம் சொன்னாங்க, அண்ணா இதை போய் அங்கே போய் சொல்லுங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அது ஆமா, ஞாயிற்றுக்கிழமை ஆனா இல்லை அந்த லிட்டில் இந்தியான்னு சொல்ற தேக்காவில் நம்ம பிள்ளைங்க பாடுறப்ப சில பேர் பிழைக்க போயிருக்கிற இடத்துல அவ்வளோ செலவுலையும் அவ்வளோ போதையிலையும் தடுமாறி கீழே விழுந்து கிடக்கிற அளவுக்கு. உலக நாடு பூரா மதுவை கொண்டாடுறது இல்லாம இல்லை. ஆனாலும் தமிழ்நாடு மாதிரி மோசம் எந்த நாட்டிலையும் இல்லை. எங்கே வேணாலும் குடிச்சிட்டு எங்கே வேணாலும் பாட்டில் போட்டு உடைக்கலான்னு வந்துருச்சு. அதுச்சா இல்லையா? கீழடி ஆய்வு சொல்லுது, தொல்லியல் துறை சார்பாக தோன்றவங்க 1000-3000 ஆண்டுகளுக்கு முன்னே நாகரிகத்தோடு கழிவறை கட்டி வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுது. நான் கேட்க இன்னொரு 100-200 வருஷம் கழிச்சு தோண்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? பாட்டில் தான் கிடைக்கும். மொத்தமா என்ன தோண்டினாலும் பாட்டு. நடக்க முடியல, ஆடு மாடு நடக்க நீதி இல்லை. எந்த விழாவா இருந்தாலும் ஜாராயம் இல்லாம எதுவும் நடக்கிறது இல்லை. நல்லதுக்கும் ஜாராயம், கெட்டதுக்கும் ஜாராயம். எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியும். ரொம்ப கோதனையா இருக்கு. அதுல இளைஞர்கள் எல்லாம் மது போதைக்கு ஆட்பட்டு இந்த இருசக்கர வாகனம் அதிவேகமா போய் எவ்வளவு பெரிய விபத்துக்களை சந்தித்து எத்தனை உயிர் பலி ஆகிறது. தயவு செய்து சிந்திக்க வேண்டாமா? நாளைய தலைமுறைகள் இந்த நாட்டை உருவாக்குறதுக்கு இங்க பல விஷயமான சிக்கல்கள் இருக்கு. அதெல்லாம் பேசணும் தான், பேச வேண்டிய விஷயம்தான். எனக்கு இருக்க வேண்டிய பொருள்களை நானா எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும். என் பொருளை எடுத்து நீங்க கொடுக்கறதுன்னா உங்களுக்கு சேர்ந்தவங்களுக்கு அந்த மாதிரி சிக்கல்லாம் இங்க நிறைய இருக்கு.
அதை பட்டவத்தினே பேச வேண்டிய சூழல் வரும்போது பேசுவோம். ஆகையினால் இப்படி இந்த இடத்தினுடைய சிறப்பிலே இங்கே எல்லா எம்பெருமான் முருகனுடைய திருவருள வள்ளிக்கு திருமணம் நடக்க இருக்கிறது. திருமணம்னா என்ன அர்த்தம்? திருன்னா உயர்வு, மனம்னா வாசனை. அதானே? மலர்ல இருந்த மணக்கம், மனம் தரக்கூடிய மலர். அன்னைக்கே எழுதினாராம், வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுதுன்னு. இன்னைக்கு பூரா மணக்காத மலரா வந்துருச்சு. இதுவாது காகிதத்துல வந்துச்சு, துணியில வந்துச்சு. பூவே வந்திருக்கு பாருங்க. மணக்கிற மல்லிகை பூ இருக்கு, மணக்காத மல்லிகை பூ வந்திருக்கா இல்லையா? எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு கண்டுபிடிச்சா நாளைக்கு மனுஷன்லையும் ரெண்டு கண்டுபிடிச்சுவாங்களோன்னு நினைக்கிறேன். எப்படி போய் பார்த்து வாங்க. கோழி, நாட்டு கோழி, அப்புறம் பிராய்லர் கோழி, இடையில ஒண்ணு வந்திருக்கு. நாட்டு கோழிக்கும் பிராய்லர் கோழிக்கும் இடையில பண்ண கோழி. ஆட்டுக்குட்டி கூட அது எவ்வளவு ஆபத்தை நோக்கி பயணிக்கிறோம்னு பாருங்க. தண்ணி, ஆமா, நெகிழித்தாள்களிலே உருவாக்கக்கூடிய ஒவ்வொன்று உருவாக்கி வந்துருச்சு. முட்டை கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. பயமா இருக்கா இல்லையா சாப்பிட்றதுக்கு? ஆனாலும் கேட்கல, ஒரு கூட்டம் அங்கேதான் கூட்டமா இருக்கு. அது எப்போதுமே சோறு வடிச்சு குழம்பு ஊற்றி சாப்பிட்ட சமூகம் இல்லையா? இன்னைக்கு சோத்தை வடிச்சுட்டு திரும்ப சட்டியில போட்டு வறுத்து அப்புறம் புடைச்சு அப்புறம் சாப்பிட்றோம். நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோம் பாருங்க. அவத்தான் இல்லையா? அதுதான் நீங்க சாப்பிட்டீங்க, விரும்பி சாப்பிடுறீங்க. நீங்க என்ன சிக்கல்ங்கிறத உணர்றதே இல்லை. இந்த நாட்டுல சுகி, சுமோட்டோன்னு 2 நிறுவனம் இருக்கு தெரியுமா? சாப்பாடு கொடுக்குற நிறுவனம். வேலைக்கு போறவங்க, சமைக்க முடியாதவங்களுக்கு அவங்க இந்த அலைபேசியில கூப்பிட்டு சொன்னா சாப்பாடு வீடு வந்துருது. அந்த நிறுவனங்களுக்கு பேரு சுகி, சுமோட்டோ. இந்த சுகி நிறுவனம் பல மில்லியன் டாலரை முதலீடு செய்திருக்கிறான் அந்த உணவுக்காக. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? இன்னொரு 5-6 வருஷம், அதிகபட்சம் 10 வருஷத்துக்குள்ள நீங்க எல்லாம் விரும்புறத சாப்பிட முடியாது, நாங்க சொல்றதை நீங்க சாப்பிடணும். அந்த அளவுக்கு உருவாக்கிட்டான். எவ்வளவு பெரிய ஆபத்து! நீங்க லட்சமா பணம் வச்சுங்க, கடைக்கு போற நேரத்தில் நம்ம போய் கேட்கறது இருக்காது. இல்ல இப்பவே இல்ல. அப்ப என்ன இருக்கு? இருக்கிறது எதையாவது கூட, வேற வழி என்ன செய்யறதுங்கிற அளவுக்கு மாறிட்டான். உண்மையா பொய்யா? சமைச்சு சாப்பிட்ட காலம் போய் வேற ஒரு நிறுவனம் சாப்பாட்டை கொடுக்க வந்து அவன் தீர்மானம் பண்றான், நான் கொடுக்கறத நீ சாப்பிட்டே ஆகணும். விளம்பரத்தின் மூலமாக மூளைக்குள்ள போய் கண் பார்த்து மூளைக்கு சென்று நம்மளுடைய மனதை மாற்றி இந்த அளவு கொண்டு வந்து விட்டுட்டான். அப்படி சாப்பிட்றதுனால, அவன் கொடுக்குற உணவுனால என்ன முடிவு வருது தெரியுமா? 40 வயதுக்கு மேல வாழ முடியாத இளைஞர்கள் மரணத்தை தள்ளுகிறார்கள் என்று விஞ்ஞான ஆய்வு சொல்லுது. நாளைய தலைமுறையை விழித்துக் கொள்ளுங்கள். என்ன செய்ய போறோம் இந்த நாட்டை வாழ வைக்கிறதுக்கு? குடும்ப கட்டுப்பாடு மையம் 25-30 வருஷத்துக்கு முன்னால குடும்ப கட்டுப்பாடு தமிழ்நாடுக்கு வந்துச்சு. அப்ப வரும்போது ஜனத்தொகை எவ்வளவு இந்தியாவில்? இன்னைக்கு ஜனத்தொகை எவ்வளவு? 142 கோடி. இன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு வந்திருந்தா குறைஞ்சிருக்கணும்ல? ஏன் குறையாம கூடிக்கிட்டே இருக்கு? தமிழ்நாட்டில் தான் குறைஞ்சிருக்கு, மற்ற மாநிலம் பூரா கூடிக்கிட்டே இருக்கு. அப்ப திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் போல அறியாமனாலே நாம் நினைந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு இலவசத்துக்கு ஆசைப்பட்டு. இலவசம் எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு தெரியுமா? ஒரு வீட்டுல ஒருத்தன் திருட போனா பெரிய பங்களா, உயர்ந்த சுவரு, அதுல அந்த இரும்பு வாசல்படி கதவு கிட்ட போய் நின்று பாக்குறேன். உள்ள ஆளோரம் ஒரு நாய் கட்டி கிடக்கு, ராஜபாளையத்து நாய் மாதிரி. பாக்குறான், நாயை பாக்குறான், நாய் அவனை பாக்குது, நாயை பாக்குறான், நாய் அவனை பாக்குது, நாய் அவனை பாக்குது, மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. அவனா பேசாம நிக்குது. முடிவு பண்ணிட்டேன், வேற்று மனிதனை பார்த்தா நாய் நேரம் குலைச்சிருக்கணுமே, குறைக்கல. அப்ப நல்ல நாயாத்தான் இருக்கும் போல இருந்து கதவுல ஏறி அந்த பக்கமா குதிச்சேன். இப்பவும் நாய் அவனை பாக்குது, அவன் நாயை பாக்குறான், 2 பேரும் பாத்துக்கிறாங்க. எந்த சத்தமும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். கிட்ட போனேன், நாயும் பேசாம நிக்குது, அவனும் பேசாம நின்னேன். சரி, இதுக்கு மேல ஒரு பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்ல நாயாத்தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு உள் வீட்டுக்குள்ள போறதுக்கு அந்த கதவை திறந்து உள்ள போனேன் பாருங்க. அப்ப போய் குலைச்சிருச்சு. நாய் குறைச்ச உடனே பதறிட்டேன். இவ்வளவு நேரம் பேசாம இருந்த படுவாய் போய் நாய் இப்ப போய் குறைக்குது அப்படின்னு வேகம் வந்து, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சத்தம் போட்டு மடியில இருந்து ஒரு ரொட்டி துண்டை எடுத்து போட்டேன். படக்குன்னு அந்த ரொட்டி துண்டை வாங்கி சாப்பிட மாட்டேங்குது. ரொட்டி துண்டை போட்டா பாருங்க, அது சாப்பிடல. திங்க வேண்டியான ஏன் கத்துற அப்படின்னா, நாய் சொல்லுது, நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் போல ஏதோ வழி தெரியாம இருட்டுக்களை வந்துட்டேன். சரி, வந்தா வரட்டும், இருக்கட்டும் நினைச்சேன். எப்ப நீ எனக்கு ரொட்டி துண்டை போட்டியோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன், நீ திருட வந்தவன், நீ சொந்தக்காரன் இல்ல. இலவசமா நீ ரொட்டி துண்டை கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ரொட்டியை எனக்கு கொடுத்துட்டு நீ பல வகையை சுருட்டலாம்னு பாக்குறேன்னு யார் சொன்னது? நாய் சொல்லிச்சான். நாய்க்கு 5 அறிவு, நமக்கெல்லாம் 6 அறிவு இருக்கு. 1000-2000க்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு கேரளாவில் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா விளக்க மாத்தாலே விரட்டி அடிக்கிறாங்க. அங்க பொம்பளை ஆளுங்க கேரளாவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. தமிழ்நாட்டில் ஓட்டுக்கு காசு கொடுக்கணும். என்ன போய் வந்துட்டு போறீங்க, எங்க வீட்டுல 2 இருக்கு, நீங்க மறந்துட்டு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன், கணக்கு ஒழுங்கா கொடுக்கலாவீங்க, என்ன போங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்ம மாறிடுறோம். எவ்வளவு பெரிய கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் இறுதியிலே தர்மம் வெல்லும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று பாடினான் பாரதி. பாரதியினுடைய வாக்கை நம்மெல்லாம் மீட்பிக்க வேண்டாமா? படித்தமுள்ள பாட புத்தகத்துல
படிக்குமா இல்லையா? அதையெல்லாம் நினைக்கிறது இல்லை, மதிக்கிறது இல்லை. எல்லாம் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இருக்கிற இடமும் சூழலும் மனிதர்களும் இயற்கையும் அதையெல்லாம் வணங்கி வாழ்வோம். அந்த வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் என்ற காரணத்தினால் இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது நடந்தால் வாடி காவேரி, வாடி காவேரி, நாளைக்கு வேதலிக்க நன்மையெல்லாம் பிறக்க, நாளைக்கு வேதலிக்க நன்மையெல்லாம் பிறக்க, நடந்தால் வாடி காவேரி. தமிழ்நாட்டில் உணவெல்லாம் கண்ணாக அன்பு உயர்ந்த தமிழ்நாட்டுக்கெல்லாம் பெண்ணாக உழவரெல்லாம் பாராட்டு பெண்ணாக உழவரெல்லாம் பாராட்டு பொன்னாக வந்து பொங்கி வரும் காவிரியே கோரியதே, அன்பு பொங்கி வரும் காவிரியே கோரியதே, நடந்தால் பாடி காவேரி, நாடகமே தெளிக்கேன் நடந்தால் பாடி காவேரி, நடந்தால் பாடி காவேரி. நன்றி நன்றி நன்றி. காவிரி எங்க தொடங்குது? குடகு மலையில தொடங்கி பூம்புகார் என்ற காவிரி பூம்பட்டினத்தில் போய் கடல்ல கலக்குது. இந்த காவிரி தண்ணி இந்த உலகமெல்லாம் இல்லை, இந்த நாடு தென்னாட்டுக்கும் போயிடுச்சு. இங்க ராமநாதபுரம் மாவட்டம் கடற்கரை ஓரம் வரைக்கும் இந்த குடிநீரை கொண்டு போய் சேர்த்தாச்சு. அதெல்லாம் சரி. ஆனா தண்ணி வருதான்னு பார்த்தா 3 நாள் விட்டு 3 நாள் விட்டு தான் தண்ணி அங்கே கிடைக்குது. 3 நாள் விட்டு 3 நாள் தான் தண்ணி அங்கே வருது. காசிக்கு விற்கிறதுக்கு தண்ணி குறையவே மாட்டேங்குது. என்ன சிக்கல்? ராமநாதபுரம் மாவட்டத்தில் தம்பி ஒருத்தர் மன்னரம் என்ற ஒரு நூல் வெளியீட்டு விழா 2 நாளைக்கு முன்னால, அதில் அடியேனும் பங்கு பெற்றேன். அந்த மன்னரம், மண்ணுக்கு ஒரு அறம் இருக்கு, எல்லாத்துக்கும் தர்மம் இருக்குல்ல, அது மாதிரி மண்ணுக்கு ஒரு தர்மம் இருக்கு. ஒரு நெல் கொடுத்தா அந்த மண்ணுக்கு செய்ய வேண்டியது நம்ம செஞ்சோம்னா என்ன செய்யலாம், திருப்பி திருப்பி நமக்கு கூடுதலாக கொடுக்குது மண். ஒரு நெல் போட்டால் களை நெல் கொடுக்குது. முடியலை உங்களுக்கு, தலைவலி தீரணும், மாத்திரைக்கு தெரியுமா தலைவலிக்கு தான் நான் போகிறோம்னு போட்டால் தீர்ந்துருது. சரி, நமக்கு தான் தலைவலி, மாத்திரையை போட்டால் நமக்கு நிற்கிது. மருத்துவர் இருக்காருல்ல, மருத்துவருக்கும் தலைவலி வருது, அவர் ஒரு மாத்திரையை போடுறாரு. மருத்துவருக்கு தான் வந்துருச்சு, அவங்களுக்கு வந்துருச்சு, மாற்றி மாற்றி வேலை செய்வோம்னு மாத்திரை செய்யுமா? அதுபோல இயற்கை, இறைவன் எல்லாரையும் சமமாக பாதிக்கும். அவருக்கும் தலைவலி நிற்கும், நமக்கும் தலைவலி நிற்கும். ஆனால் அது அங்கேயும் சிக்கல் இருக்கு. தலைவலிக்கு மாத்திரை போட்டால் தலைவலி தீருது, அதுபோல வயிற்று வலிக்கு மாத்திரை போட்டால் வயிற்று வலி நிற்கிது, எல்லாம் நிற்கிது. சர்க்கரைக்கு மாத்திரை போட்டால் நிற்கவே மாட்டேங்குது. பெரிய உபத்திரியமாக இருக்கு. நீங்க இந்த ஆங்கில மருத்துவம் இருக்கு பாருங்க, தயவு செய்து என் அன்பிற்குரியவர்களே, தமிழ் பற்றாளர்களை உணர்ந்து பாருங்கள். சர்க்கரையில என்ன பிரச்சனை? முதல்ல கால் நரம்புகள் சாகுது. கால் நரம்புகள் செத்து மரமரத்து பொண்ணு கால் எதுல தடுமாறி இடிச்சுட்டா புண்ணு வந்துருது. புண்ணு வந்தா ஆற மாட்டேங்குது. கடைசியா என்ன சொல்றேன்? விரலை துண்டிக்கணும்னு சொல்றேன். காலில் புண்ணு வந்துட்டா விரலை எடுத்துடணும். கால் பாதி அழிச்சுன்னா காலை வெட்டிடணும். சிறுநீரகம் கெட்டு போனா சிறுநீரகத்தை எடுக்கணும். அப்படிங்கிற ஆங்கில மருத்துவம் அலோபதி என்ன சொல்லுது? எது வந்தாலும் உறுப்புகளை துண்டு செய்ய சொல்லி சொல்லுது. ஆனா சித்த மருத்துவம் அப்படி சொல்லல.
அப்படியே உருப்படியாக அதை செயல்திறனாக்கி சரி செய்ய முடியும்னு நமக்கு சித்த மருத்துவம் இருக்கு. ஏன் அதை நம்ம கொண்டாடல, ஏன் அதை கொண்டாட வைக்கல அப்படின்னா அதுக்குள்ள பெரிய சதி வேலை இருக்கு. அப்படிப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டம் எந்த காலத்திலையும் இன்னைக்கு வரைக்கும் நீர் தண்ணி பஞ்சம் வறட்சி மாவட்டம்னு அறிவிக்குது அரசாங்கம். வறட்சி மாவட்டமா அறிவிக்கிறதுக்கு காரணம் என்ன? மாவட்டம் வறட்சியா போச்சா, வறட்சி ஆக்குனாங்களா? இங்க சிக்கல் இருக்குல்ல. ராமநாதபுரத்தில் தாண்டி சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்தோம். இன்னைக்கும் தண்ணி தூக்குறவங்க தாய்மார்கள்லாம் என்ன பண்றாங்க, அந்த காலத்துல 3 குடம், தலையில ஒண்ணு, இடுப்புல ஒண்ணு, கையில ஒண்ணு, இப்படி பிடிச்சிட்டு தூக்கிட்டு வந்தா இருந்துச்சா இல்லையா? இன்னைக்கு தலையில தூக்குறது இல்ல, இடுப்புல தூக்குறது இல்ல, தண்ணி தூக்குறது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? தள்ளுற வண்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க இருக்குல்ல, எத்தனை குடம் வச்சு தள்ளுறீங்க? 5 குடம் 6 குடம். இன்னைக்கு ராமநாதபுரத்தில் விசாரிச்சா என்ன சொல்றாங்கன்னா, அந்த பகுதியில் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பொண்ணுக்கு சீரு இந்த வண்டி வைக்கிற அளவுக்கு மாறி இருக்கு. இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய ஆபத்து, அவ்வளவு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த மக்களுக்கு குடிநீரை கூட ஒழுங்கா கொடுக்க முடியாத இந்த நாடு. இந்த ஓடுதே வைகை ஆறு ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம்ங்கிற ராசசிங்க மங்கல கம்மாயில போய் பாயுதே. அதை எழுதி வைத்தவர்கள், அதை உருவாக்கியவர்கள் ஒரு பட்டயம் வைத்திருக்கிறார்கள் எந்தெந்த ஊருக்குன்னு. அதை மீறி ராமநாதபுரம் ஆப்பநாடு அந்த கடலாடி ஒரு 3 வட்டங்களுக்கு அதிலிருந்து தண்ணி கேட்கிறாங்க. தண்ணி கேட்கிற போது நீதிமன்றத்தில் வழக்கு போகுது, வழக்குல தீர்ப்பு சொல்லப்படுது. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். 3 ஊருக்கும் கொடுக்க முடியாது, அதுக்கான சாத்தியக்கூறல் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது. சரி, இந்த வழக்கை தொடுத்தாரு, நீ தவறா வழக்கு தொடுத்தா அவருக்கு 500 அவதாரம் போடுது. போராட்டம் பண்ணா 500 அவதாரம். தண்ணி தானையா, அங்க இருக்கு நம்ம மக்கள் தானே, அவங்களும் ஓட்டு போடுறாங்கல்ல. அப்ப சரியாக பங்கிட்டு இந்த மாவட்டங்களுக்கு நீர்வரத்து இல்லாத அளவுக்கு ஆதாரமாக இருக்கு அந்த நூல் மன்னரம் என்பது அதை தெரிவிக்குது. இந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டம் விரைவில் வெற்றி அடையும். எல்லா மாவட்டங்களுக்கும் அல்ல, அந்த 3 ஊர் அந்த வட்டங்களுக்கு கேட்கிறாங்க. அப்படி கேட்கிற ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு போராடித்தான் பெற வேண்டிய நிலை. நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கு வானின்றி அமையாது ஒழுக்குன்னு வள்ளுவர் பாடுறார். தண்ணி இல்லாம முடியாது. இந்த உலகங்கிற பூமி பந்துல 3/4 பங்கு தண்ணி, 1/4 பங்கு நிலம், 1/4 பங்கு பூமியில வாழ்ற நம்ம தான் நிர்ணயிக்கிறோம். உனக்கு தண்ணி கிடையாது, உனக்கு கொடுக்க முடியாதுன்னு முடிவு பண்றான் மனுஷன். நிலையான வாழ்க்கையா முசோலினி, ஹிட்லரு அத்தனை பேரும் போய் சேர்ந்துட்டா எவனும் நிலை இல்லை. ஆனாலும் நிலை இல்லாத மனிதன் நிலையான நீர்ப்பெருக்கை தடை செய்யும் எண்ணம் எப்படி வந்தது? பக்கத்துல வாழ்ற நமக்கு கொடுக்க மறுக்குது இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும். நாட்டுக்குள்ள அவ்வளவு சிக்கல் இருக்கு, ஆனாலும் பேசுற எங்களை விட நல்லது பண்ண யாரே இல்லை. வெக்கமா இல்லை? எப்படி என்ன சொல்றது? ராமநாதபுரம் மாவட்டம் நிலைமை நினைச்சு பாருங்க. வேலிக்கரை வெட்டினா நீர் ஆதாரம் பெருகும். வெட்டுறதுக்கு ஒருத்தர் உத்தரவு விட்டா இன்னொருத்தன் போய் தடையை போட்டு தடுக்கிறேன். சரி, நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கலை உடைக்கும், நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கு. அந்த சிக்கல் எல்லாம் தீர்க்குவதற்கு தான் இந்த சிக்கல் சிங்கார வேலவனுக்கு ஒரு திருமணம் நடத்தணும். அந்த திருமணம் எப்படி வருது? திருமணம் மற்றதெல்லாம் வெறுமணம். இன்னைக்கு பாருங்க, பொம்பளை பிள்ளை பேர்லாம் கல்யாணமே நடக்கும். எப்படி சொல்றான்? இந்த நாடகத்துக்கு பேர் வள்ளி திருமணம், முருகன் திருமணம்னு சொல்லலை. ஏன்னா பெண்கள் மலருடையவர்கள், மலர்ல என்ன மனம் கிடைக்குது. ஆண்கள் இரும்பை போன்றவர்கள். அப்படி இரும்பை போன்ற மனதுடைய ஆண்களுக்கு மலர்ல இருந்து வரக்கூடிய மனத்தை கொடுத்து 2ஐயும் இணை சேர்ப்பதற்காகவே இது கண்டுபிடிக்கிறது. அதனாலதான் திருமணம், மற்றதெல்லாம் வெறுமணம். அது மாதிரிதான் மீனாட்சி கல்யாணம், சுபத்ரா கல்யாணம், சாவித்திரி கல்யாணம் அப்படின்னு பெண்கள் பெயராலேயே திருமணம் திருமணம் என்று வரும். அப்படி திருமணம் இந்த முகத்துக்குள்ள இந்த திருமணத்திற்கு நானும் அடிக்கோளாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பற்றற்று கவனிப்போம். நாராயண நமக ஆலோலம் சோ. ஆமா, அந்த மன்னரம் எழுதிய நூல் தம்பி ராஜ்குமார், அந்த தம்பி பேரு ராஜ்குமார். அதுக்காக அந்த இளைஞர்கள் எல்லாம் கல்யாணம் கூட பண்ணிக்கிறாம இந்த தண்ணி இல்லை இந்த மாவட்டத்துக்கு, இந்த வட்டத்துக்கு வேணுமேனு அவ்வளவு போராடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இளைஞர்களும் தனித்துவமாக அந்தந்த பகுதியில நீர் ஆதாரத்தை பெருக்க வேண்டும். காவிரியில வெள்ளம் போய் தண்ணி வீணா போகுது, கடல்ல சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு திட்டமும் இல்ல. பச்சை தண்ணியை சேர்த்து வைக்க திட்டம் இல்ல, பாட்டில் அடைச்சு விற்கிறதுக்கு புத்தி வேலை. இது விளங்கு வந்தது, இந்த கொள்கையா இது பற்றா? இது நினைச்சு பாருங்க. நெல்லு மூடையெல்லாம் மழையில் நினைது, அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு திட்டமும் இல்லை. ஆனாலும் பேசுறேன், எங்களை விட இனிப்பா பசப்பா இலவசத்தை கொடுத்து இதுக்கு ஏமாந்தது. இப்போ ஒருத்தர் வந்து அறிவிக்கிறார், நாங்கள் வீடு கட்டி கொடுப்போம், ஆண்கள்லாம் இலவசமா பேருந்துல பயணம் பண்ணலாம். எப்படெல்லாம் நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்துக்கு அதையும் நம்புறமே. 79 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் எல்லாத்தையும் நம்பித்தான் இந்த கதியில வந்திருக்கிறேன். அதுக்கு மேல விழித்துக் கொள்ள வேண்டியது தமிழர்களுடைய நிலைப்பாடு, விழிக்காமல் வைத்துக் கொள்ள வேண்டியது அவர்களுடைய எண்ணம். அதுக்காக அடிமையாகிவிடக் கூடாது என்ற காரணத்தினாலே ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கிறாள் பெண்மகள். இந்த வேள்விமலை சாரலிலே புஞ்சையும் நஞ்சியும் பொங்கி ததும்பி வாழ்ந்த இந்த நாட்டிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் தந்தன்னானா 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 மட்டும் மாறு
இல்லவே பாடா இல்லவே பாடா கேட்க யாரும் இல்லை போடா நன்றி நன்றி. இப்படியாக இந்த இடத்தினுடைய சிறப்புகளை ஒவ்வொன்றாக எண்ணுகிற பொழுது எவ்வளவு சிக்கல்ல வாழ்றோம் தெரியுமா நீங்க? நம்ம வாழ்க்கை என்ன தீர்மானத்துல போய்கிட்டு இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியல. குடிக்கிறவங்க எல்லாம் தப்பு பண்ற எல்லாருமே அந்த தவறுக்கு நியாயம் கற்பிக்கிறோம். பாத்திருக்கீங்களா? ஏன்டா அந்த மாதிரி பிள்ளைய போட்டு அடிக்கிற, அவன் வாய் சரியில்லை, வாய் சரி. ஏன்டா உன் மனைவியை திட்டு, அவ போக்கு சரியில்லை. ஆமா, ஏன்டா அப்படி குடிச்சு தொலைற, மனது சரியில்லைன்னு. மனது சரியில்லைன்னு குடிச்சு குடிச்சு மனதை சரியில்லாம ஆச்சு, உறுப்புகள்லாம் கெட்டு கேட்கறாங்களா. வருஷத்துல 2 நாள் போட்டுறாங்களே, 2 நாள் 3 நாள் படுத்துறாங்க. வாங்கினவன் தேதி கொடுத்தவன் தெருவில் தெரியணும். நினைக்கிறீங்க சாட போயிற மாதிரி இருக்கும், நேரத்தான் பேசுறேன் சாட அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் தவறு பண்ற எல்லாரும் அதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஒருத்தர் குடிக்கிறதுக்காக போய் மதுபான கடையில ஒரு போத்தலை வாங்கிட்டு போய் உட்கார்ந்து இருக்காரு. உட்கார்ந்த உடனே வாங்க தென்னிந்திய நடிகர் சங்க துணைத் தலைவர் உயர்திரு சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கருணாஸ் அவர்கள் அண்ணன் சார்பாக இங்கு நாரதராக வீட்டிற்கும் அருமை என்னார் கவிராஜ் அண்ணார் அவர்கள் பொன்னாடி அணிக்கப்படுகிறது. அண்ணார் அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தார்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். பார்க்க கூப்பிட்டாரா, நான் தூங்கிட்டேன், காலையில் வந்து பார்க்குறேன்னு சொல்லியாச்சு. சரி, நல்லது, அண்ணனுக்கு நன்றி நன்றி நன்றி. அப்படி தப்பு பண்ற போது தப்புக்கான நியாயத்தை, தவறுனா தவறை ஏற்றுக்கிற மனசு இல்லைங்க. நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன் கேட்கறாங்க, நம்ம கேட்கறாங்களா? எவன் கேட்கறேன்? வீட்டுல கேட்கறேன். என்ன உலகத்துல இல்லாத தப்பு பண்ணிவிட்டேன், எங்களை போய் குற்றம் சொல்லிட்டு சொல்றா இல்லையா? நடக்குதா இல்லையா? கேட்கறாங்க. உலகத்துல இல்லாத தப்பு நான் என்ன பண்ணேன்? நாம உலகத்துல இல்லாத தப்புன்னு ஒண்ணு இருக்கா? குடிக்க போனவரு ஒரு போத்தலை வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்து 3 குவளையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்தார். 3 குவளையை வச்சுட்டு உட்கார்ந்து அதுல 3 பங்கா ஊத்தி தண்ணியை ஊத்தி குடிக்க போற நேரத்துல அந்த கொண்டாந்து வாங்கி கொடுத்தாருல ஒருத்தர், அவர் கேட்கிறாரு, என்னன்னு நீங்க ஒரு ஆள் தான் உட்காந்துருக்கீங்க, 3 குவளையில ஊத்துறீங்களேன்னு கேட்க. அவர் சொன்னாரு, நாங்க எப்போதும் 3 பேர் ஒன்னாவே குடிக்கிற வழக்கம். நாங்க அண்ணன் தம்பி 3 பேரு. எங்க அண்ணன் மூத்தவர் காரைக்குடியில இருக்காரு, ஆமா நட அண்ணன் தூத்துக்குடியில இருக்காரு, நான் பரமக்குடியில இருக்கிறேன். 3 பேருமா ஒன்னாவே குடிச்சு பழக்கம். இன்னைக்கு 2 பேரும் அவங்களும் வேற வேற ஊர்ல இருக்காங்க. அதனால நான் அவர் யாபகமா அவங்க 2 பேர் யாபகமா குடிக்கிறேன்னாரு அவரு. இதெல்லாம் குடிக்கிறதுக்கு இப்படி ஒரு நியாயமாடா? ஊரை பாருங்க, எல்லாம் குடி ஊரு தான். ஆமா ஆமா, குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. 2 மாசம் கழிச்சு திரும்ப அதே கடைக்கு வந்து அதே ஒரு போத்தலை வாங்கிட்டு 2 கோவலையை வச்சு ஊத்துனாரு. இப்ப வாங்கி கொடுத்தவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, 3 கோவலை வச்சு ஊத்துவாரு, 1 கோவலை இல்லையே, 3 பேர் அண்ணன் தம்பியில யாரும் செத்து போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, ஒருத்தர் இல்ல போல இருக்கு அப்படின்னு நினைச்சு வந்து கேக்குறா, என்னன்னு எப்போது 3 கோவலை வைப்பீங்க, இன்னைக்கு 2 தானே வச்சிருக்கீங்க, என்னாச்சு ஒரு ஆளுக்கு அண்ணன் எதுவும் அப்படின்னு கேட்டாரியோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம். ஏன் அப்புறம் 2 வச்சிருக்கீங்க, இன்னொன்னு இல்லாம இருக்கேன்? அவங்க 2 பேருக்கு 2 வச்சிருக்கேன், எனக்கு மட்டும் வைக்கல, ஏன் நீங்க வச்சுக்கல? நான் குடிக்கிறத நிறுத்தி 2 மாசம் ஆச்சுன்னாரு. ஆமா, 2 மாசமா நான் குடிக்கிறது இல்ல, அப்புறம் எதுக்கு இந்த 2? எங்க அண்ணன் யாபகமா குடிச்சுக்கிட்டு இருக்கேன். நானும் நல்ல மனுஷன் எப்படி விளங்குமா? நீங்க சொல்லுங்க பாப்போம். இத நல்ல காரியத்துக்கு சொன்னா பரவாயில்ல. அவர் இருந்தாரு, ஒரு 100 மரக்கன்று நட்டாரு. இன்னைக்கு அவர் இல்ல, அவர் செய்த பணியை நான் ஒரு 500 மரக்கன்றா நடுறேன் அப்படின்னு சொன்னா அது நல்ல பயன் தரும். இருக்குமா இல்லையா? கண்டிப்பா. மரக்கன்று தானே வேணும். மழை இல்லை என்றால் மழை இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் ஆறு இல்லை, ஆறு இல்லை என்றால் சோறு இல்லை, சோறு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை என்ற யதார்த்தத்தை உணராமல் உழவை மீட்போம் உலகை காப்போம் என்ற தத்துவத்தை மனதில் கொண்டு வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது. ஆனால் இங்க விவசாயி சாகிறத கண்டு ரசிக்குது. வேளாண்மை இடங்கள் எல்லாம் விளைநிலங்களாக மாறி போய்கிட்டே இருக்கு. எவ்வளவு பெரிய ஆபத்தான பாதை, எவ்வளவு பெரிய பயங்கரமான போக்கு என்பதை நாளைய சமுதாயமான இளைஞர்களை சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக்கி கொண்டே இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். ஆகினாலே வள்ளி இங்கே காவல் காத்துக் கொண்டிருக்கின்றால் முருகனை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தோடு அந்த நாள் இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது என் மனச பறிகொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சு கற்று தந்த வித்தை எல்லாம் காட்டட்டும் கண்ணு. என் மனச பறிகொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சு கற்று தந்த வித்தை எல்லாம் காட்டட்டும் மகனே கண்ணு. மனச பறிகொடுத்து
கண்ணீர் ரெண்டும் கண்ண வண்ண கண்ணங்களில் காதல் சாப்பிடு ஒரு கோடி பறிகொடுத்து மனத்தை பங்கெடுத்து கசத்து விட்டு எல்லாம் கசத்து மகன் நீக்கம் முத்துந்தாரோ பக்கம் தந்த கொத்தருட பின்னர் பின்னாரோ பக்கம் வந்து கொத்தருடன் பின்னர் பின்னாரோ மலரோடு சென்று வந்து சென்று போடு விளையாடி செல்ல போது மலரோடு ஆசை வந்து ஓடி வந்து அம்மா வரலாமா என்ன வெட்கம் இனிமேலும் என்ன வெட்கம் உள் கூட்டம் ஆண்டவன் படைப்புல நன்றி நன்றி ஆண்டவன் ரொம்ப நல்லா ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவு இல்லையா சில பேருக்கு 5 அறிவு சில பேருக்கு 4 அறிவு விலங்குகளுக்கு இருக்கிற பண்பாடு கூட மனிதருக்கு இல்லையா என்ன செய்ய எரியிற வீட்டுல புடுங்கினது லாபம் நினைக்கிறேன் எரியிற வீட்டுல புடுங்கினது லாபம் நினைக்கலாம் வாகனம் பழுதுபட்டு நின்றுச்சு வச்சுங்க வாகனம் பழுதுபட்டோ இல்ல விபத்துக்குள்ள நின்றுச்சுன்னா அதுல இருந்து புடுங்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கேன் பாத்துருக்கீங்களா கண்டிப்பா என்ன சிரிக்கிறீங்க ஆகா நான் யதார்த்தமா சொல்லிட்டேன் ஏதோ உங்களுக்கு தச்சுக்கிச்சு இப்படி தயா நான் பொதுவாக தான் பேசுறேன் நான் பொறுப்பு இல்லை நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து போடலாம் அரைமடை கோழி முட்டை அம்மிக்கல்ல நடக்குதா இல்லையா நாட்டில் நான் அதைத்தான் சொல்றேன் ஏதோ அனுபவப்பட்டிருப்பேன் இவ்வளோ இருக்கு வாழ்க்கை அனுபவம் தானே பாடம் அதான் தெரியும் நீ சிரிக்கு போய் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதனால சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழக்கூடாது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் நீங்க பாருங்க சுறுசுறுப்பே இல்லை காலையில் சுக்கு மாலையில் கடுக்காய் காலையில் சுக்கு காலையில் இஞ்சி கடும்புகள் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டால் விருத்தனும் பாலனாமி சுக்கு இருக்கு பாருங்க சுக்கு சாறு சுக்கு காபி அதை விடுக்கிறேன் அதுலயே நிக்காம ஏன்டா போட்டு படுத்துறீங்க நீங்க செஞ்ச தவிர நீங்களே காட்டிக்கிட்டு நான் யதார்த்தமா தான் சொன்னேன் ஏன் இந்த மாதிரி பண்றீங்களே சுக்கு காப்பில நின்னுங்க சுக்கு நமக்கு சுறுசுறுப்பை கொடுக்கும் அது மட்டும் இல்ல உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது சித்த மருத்துவத்துல சுக்கு மிளகு திப்பிலி இது 3 இருந்தா திரிகடுகம்னு பேரு வீட்டுல மருத்துவத்தை அஞ்சரைப்பட்டியில வச்சிருந்தேன் நம்ம ஆளு விதை நெல்ல அடுக்கு பானையில வச்சிருந்தாங்க இன்னைக்கு எங்க இருக்கு விதை நெல்லும் இல்ல மருத்துவம் இல்ல நமக்கு சித்த மருத்துவம் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டான் கொரோனா வந்துச்சு கொரோனா காலத்துல என்ன பண்ணான் போய் ஊசி மாத்திரை மருந்தா போட்டான் வேப்பங்குலையும் கசாய அந்த கபசுர குடிநீர் அது என்னென்னமோ அதைத்தான் கொடுத்தான் மஞ்சளை தெளிச்சான் தெளிச்சோம்ல அப்ப சித்த மருத்துவத்துக்கு எவ்வளவு மகத்துவம் தமிழகத்துக்குன்னு ஒரு தன் மாண்பு இருக்கு அது சித்த மருத்துவத்துக்கு பெரிய மகத்துவம் இருக்கு எல்லா மருத்துவமனைகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் சித்த மருத்துவ பிரிவுன்னு ஒண்ணு இருக்கு என் அறிவு சிறந்தவர்கள் சிந்திச்சு பாருங்க இருக்கா இல்லையா ஏன் அதுக்கு பெருமை இல்லை ஏன் அதை உயர்த்தி பிடிக்கல ஏன்னா அதுல கமிஷன் வாங்க முடியாது அதான் எதார்த்தம் நமக்கு என்னதுக்கு பெரிய எடுத்து போடலாம் அதுதான் நடக்கு வேற என்ன செய்ய முடியும் உங்களால வேற என்ன செய்ய முடியும் உங்களால நல்லதை கொடுத்துட்டா போற்ற போறோம் அதான உண்மை யதார்த்தத்தை ஒத்துக்கிற வாழ்க்கை மனம் பக்குவம் இல்லாதனாலதான் நீங்க ஒரு வீட்டுல ஒரு புருஷனும் பொண்டாட்டி கணவனும் மனைவியும் ஒரு பெரிய முதலாளிகிட்ட வேலை பாக்குறாங்க புது வருஷம் பிறந்தா நாள் காட்டி கொடுப்பாங்க இப்ப புது வருஷம் பிறந்துருச்சு ஆமா நாள் காட்டி வாங்கினீங்களா நாள் காட்டினா என்ன காலண்டர் நாள் காட்டினா தெரியாது காலண்டர்னா தெரியும் நமக்கு எப்படி படிச்சிருக்கோம் பாருங்க தமிழ் வளர்த்த நாட்டுல தமிழ்நாட்டுல தாய்மொழி தமிழ் நம்ம எல்லாம் தமிழர்கள் வந்தவன் பூரா தமிழன்னு தன்னை ஜாதியை தன்னை இனத்தை மறைச்சிக்கிட்டு தமிழன்னு உள்ள புகுந்துட்டான்
கேட்டா யார் தமிழர் கேள்வி என்னத்தை சொல்றது. ஆனாலும் பாருங்க இப்ப அப்படி நாள்காட்டி ஒண்ணு கொடுத்தோன்னு நாள்காட்டியை வாங்கிட்டு வந்து சுவத்துல ஆணி அடிச்சு மாட்டலாம்னு ஆணியை கையில எடுத்துக்கிட்டு சுத்தியில மனைவி எடுத்தாரு சொன்னா அந்த அம்மா சுத்தியில எடுத்து கொடுத்தா. இப்படி சுவத்துல ஆணியை வச்சுட்டு சுத்தியில ஓங்கினார்ல ஆணி தலைகீழா இருக்கு. தலைகீழா இருந்தா என்ன செய்யணும்? திருப்பி வச்சு அடிக்கணும். ஆனா அவன் சொன்னான் பாருங்க ஆணியை பார்த்து என்ன ஆணி தயார் பண்ணிருக்காங்க, கொண்டை வைக்க வேண்டியதுல கூறு வச்சிருக்காங்க, கூறு வைக்க வேண்டியதுல கொண்டை வச்சிருக்காங்க, கூறு கட்ட வயலுங்க என்ன. ஆமா ஆணி தயார் பண்ணது சரியில்லைன்னு குத்தம் சொல்றேன். உடனே அந்த மனைவி இருப்பால மனைவி மந்திரி மாதிரி அந்த அம்மா வந்து சொன்னா ஐயோ அப்படிலாம் நினைக்காத, ஆணி சரியாத்தான் தயார் பண்ணிருக்காங்க, கூறு இந்த பக்கமா இருக்குல்ல, இந்த ஆணி இந்த சோகத்துல அடிக்கப்படாது, கொண்டுகிட்டு வா அந்த சோகத்துல அடிக்கணும்னாலும் அந்த அம்மா. ரெண்டு பேருக்கு அறிவு எவ்வளவு சொல்றது. இப்படி இருந்தா நம்ம எப்படி வாழ்க்கை நினைச்சு பாருங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த அறிவு தெளிவு பெறணும்னா கல்வி மிக முக்கியம். கல்வி கல்வியா இருக்கணும். வரலாற்றுல படிச்சதெல்லாம் இன்னைக்கு இல்லாம போச்சு. ஆனா அரசாங்க பேருந்துகள்லாம் தமிழ்நாடுங்கிற வார்த்தையை தூக்கியாச்சு. தமிழ்நாடு அரசு பேருந்து இருந்துச்சு, தமிழ்நாட்டை காண என்னென்னலாம் இனி காணாம போகுமோ நமக்கு தெரியல. ஆனாலும் ஒரு கூட்டம் சரின்னு பேச இருக்குது. நாட்டுல 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் தெரியல. பள்ளிக்கூட பாடப்புத்தகத்துல தமிழ் இல்ல. 207 பள்ளிக்கூடம் மூடியாச்சு. நான் 207 பள்ளிக்கூடம் மூடியாச்சுன்னு பதிவு பண்ணோன்னு ஒருத்தர் தொடர்பு கொண்டு கேட்கிறாரு, உங்களுக்கு தெரியுமா 207 பள்ளிக்கூடம் ஏன் சும்மா சொல்றீங்கன்னாரு. எடுத்துட்டேன் தரவுகள் எல்லாம். தரவுகள் எந்த ஊர்ல எந்த மாவட்டத்துல எந்த தாலுகாவில் பள்ளிக்கூடம் மூடப்பட்டிருக்கு பார்த்தா ஆவடாவில் தாலுகாவில் 2 பள்ளிக்கூடம் முடியுது. யாருக்கு தெரியும்? அல்ல. அப்ப எவ்வளவு பெரிய சிக்கல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஏன் மூடணும்? நாளைய தலைமுறை படிப்பதற்கு கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகழும் கற்கை நன்றே என்று வாழ்ந்த காலங்கள் போய் இன்னைக்கு சரி நமக்கு என்னத்துக்கு பெரிய. அதனால காலதாமதம் காரியத்திற்கு கேடு காலத்தை நடவாதவன் கோணம் அடைந்து குரங்குக்கு ஒப்பாவான் என்று அப்பு சொல்லி இருக்கிறார் என்ற காரணத்தினால் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை, தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை, தாராட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டு அறிந்ததில்லை, தானாக படித்து வந்தோம் தங்கமேல வளர்ந்த தம்பி, தாராக படித்து வந்தோம் தங்கமேல வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தோம் தங்கமேல வளர்ந்த தம்பி, தள்ளாத வயதிலும் நான் வாழுகிறேன் அவனை என் முகத்தோட்ட சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் முத்துக்கு முத்தாக அண்ணன் தம்பி கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாக இணைந்து வந்தோம் பொண்ணுக்கு ஒன்றாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, நூறாண்டு வாழ வைக்கும் இன்னும் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ வைக்கும் தண்டிப்பட்டி மக்கள் மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக பிறந்து வந்தோம் கண்ணாக வந்தோம்
மும்பையிலிருந்து வருகிற அண்ணன் பால் அவர்கள் ரூபாய் 200 வழங்கியிருக்கிறார்கள். ஐயா ஆனந்தூர்ல இருந்து ஐயா அவர்கள் ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள். முத்துப்பாண்டி அண்ணா அவர்கள் நன்றி நன்றி உளமார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்க என்ன சிக்கன் தான் மின்சாரம் தடப்பட்டுச்சு. இப்ப மின்சாரம் போனோடனே மின்சாரம் தான் இதுல இல்லையா, அப்புறம் அங்க கொண்டு வச்சு பாடாட்டி என்ன பழக்கத்தை அப்ப பழகிட்டோம்னா அது மாறல. இங்க நின்றுட்டு தான் பாடணும் பேசணும், தள்ளி வர மாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க ஒருத்தர் நூலகத்துல ஆண்ட்ரியான்னு ஒரு நூலகத்துல ஒருத்தர் போறாரு, பழைய புத்தகங்கள்லாம் இருக்கு, அதுல ஒரு பழைய புத்தகத்தை வாங்கிட்டு வர்றாரு. படிக்கல, அவருக்கு படிப்பு இல்லாம வச்சுட்டு பேசாம இருக்காரு. ஒரு நாள் அந்த புத்தகத்தை பிரிச்சு பாக்குறாரு, ஒரு பழுப்பு நிறத்துல ஒரு காகிதம் இருக்கு. அந்த காகிதத்தை எடுத்து படிச்சு பார்த்தா கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய கல்லுகள்ல விலை உயர்ந்த மதிப்புள்ள தங்க கல்லுகள் கிடைக்கும், வைரமான கல்லுகள் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் போய் என்ன பண்றாரு, ஒவ்வொரு கல்லா எடுத்து பார்க்கறாரு. எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த கல்லு கையில் எடுத்தா சூடா இருக்கும், வெப்பமா இருக்கும், அதை வச்சு அந்த கல்லுன்னு கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி அது எழுதியிருக்கு. நேராக கடற்கரைக்கு போறாரு, ஒவ்வொரு கல்லா எடுத்து பார்க்கறாரு. அது சில்லுன்னு இருக்கு, அதாவது குளிர்ச்சியா இருக்கு. தூக்கி கடலுக்குள்ள அப்படி போட்டுக்கிட்டே இருக்காரு. எடுத்து பார்க்கறாரு, போடுறாரு. இப்படி பல நாள் தேடுறாரு. அது ரொம்ப அரிதும் அரிதா கிடைக்குமா. இப்படி போட்டுக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் கல் எடுக்கிறாரு, சுடுது. ஆனாலும் சுடுதுங்கிற விஷயத்த மூளைக்கு போய் மூளை சொல்றதுக்குள்ள கை தூக்கி வீசிடுச்சு. அப்ப அந்த பழக்க நம்மள என்னென்ன வேலை செய்யும் பாருங்க. கவனமா இல்லைன்னா எதை அதாவது அதிர்ஷ்டம் நம்மளை நோக்கி வரும். அதை பயன்படுத்தாம அதை வீசின மாதிரி வீசிட்டோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால முயற்சி திருமணையாக்கும், விடாமுயற்சி வெற்றி கருகுடி. ஆகையினால நல்ல விஷயங்களை பருவம், நிறைய கதைகள் காரணங்கள் இருக்கு, நேரம் பார்த்துக்கலாம். ஆகையினால வருகிறார் காவலன், அவனை அவன் நேரம் பேசுவோம். சுந்தரம் நிறைந்ததும் வருகிறார் காவலன். ஒரு ஆளா 2 பேரா? ஒரு ஆள் தான். சரி வரட்டும், அவரை சந்திப்போம்.